ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பூவா. இது உங்கள் பூவா ஸ்கர்பி யுவர் சேனல் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், நம்ம மாருதி ஜென் டீசல் காரில் ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கிங் லைட் வந்துட்டு டேமேஜ் ஆயிருந்துச்சு. அது எப்படி நம்ம இன்றைக்கி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பார்க்கிங் லைட் அசம்பிளி டேமேஜ் ஆயிடுச்சு. கிளாஸ் ஒரு இடத்துல நல்லாவே உடஞ்சிருச்சு, மற்ற இடத்துலலாம் கிராக் ஆயிடுச்சு. இதை ரீப்ளேஸ் பண்ண நியூ பார்க்கிங் லைட் அசம்பிளி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நம்ம பார்க்குறது புது பார்க்கிங் லைட் அசம்பிளி, லூமேக்ஸ் பிராண்ட். இதோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் நான் வீடியோவோட லாஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ தான் அன்பாக்சிங் பண்ணலாம். நியூ லைட் அசம்பிளியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி டேமேஜான அசம்பிளியை ரிமூவ் பண்ணணும். ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ண ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணணும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி லூஸ் பண்ணி ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது பார்க்கிங் லைட் அசம்பிளியை தனியாக கழட்ட முடியும். அதுக்கு முன்னாடி பார்க்கிங் லைட் அசம்பிளியை பாடியிலிருந்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு லைட் அசம்பிளியை இழுத்து பாருங்கள், வந்துடும். அப்படி ரிமூவ் ஆகி வராட்டி இப்போ நான் வீடியோவில் காட்டுற இடத்துல ஒரு சின்ன கைட் பின் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதை லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு வெளியே இருந்து பார்க்கிங் லைட் அசம்பிளியை இழுத்தா லைட் அசம்பிளி கலண்டுரும். ஸ்க்ரூ லாக் டேமேஜ் ஆகாத மாதிரி லைட் அசம்பிளியை வெளியில் எடுத்துருங்க. ஒயரிங் கிட்லேருந்து ஹோல்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை டிஸ்கனெக்ட் பண்ணுனா லைட் அசம்பிளி தனியாக வந்துடும். இப்போது டேமேஜான பார்க்கிங் லைட் அசம்பிளியில் இருந்து பல்ப் ஹோல்டரை கழட்டி நியூ பார்க்கிங் லைட் அசம்பிளியில் ஃபிக்ஸ் பண்ணணும். பல்ப் ஹோல்டரை ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணுன்னா பல்ப் ஹோல்டர் லைட் அசம்பிளியிலிருந்து தனியாக ரிமூவ் ஆகி வந்துடும். அந்த பல்ப் ஹோல்டரை நியூ லைட் அசம்பிளியில் ஃபிக்ஸ் பண்ணி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா பல்ப் ஹோல்டர் லாக் ஆயிரும், லைட் அசம்பிளி நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். ரீஎன்ஷூர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கிங் லைட் அசம்பிளிக்கு ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலராக ஒரு பின் இருக்கும், பேரலாக ஒரு பின் இருக்கும். இந்த ரெண்டு பின்னும் கரெக்டான லொக்கேஷனில் வச்சு லாக் ஆகிற மாதிரி புஷ் பண்ணோம் அப்படின்னா இது லாக் ஆயிரும். ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த அசம்பிளியை பாடியில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கைட் பின்னை எப்படி கலட்டி எடுத்தோமோ அதே மாதிரி அந்த கரெக்டான லொக்கேஷனில் கைட் பின் வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது கைட் பின்னில் அந்த லாக் வந்துட்டு லாக் ஆயிடும். பாடியில் கரெக்டான லொக்கேஷனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் மேலே ஸ்க்ரூ போடுற அந்த ஹோலை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூ இன்சர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஹேண்டில் கரெக்டான பொசிஷனில் பிடிச்சிட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணோம் அப்படிங்கும்போது அதே லொக்கேஷனில் பார்க்கிங் லைட் அசம்பிளி ஃபிக்ஸ் ஆயிடும். ஃபைனலாக பார்க்கிங் லைட் அசம்பிளி சேஞ்ச் பண்ணியாச்சு. பார்க்கிங் லைட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண டூல்ஸ் ரெக்யூர்மெண்ட் ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் போதுமானது. பார்க்கிங் லைட் அசம்பிளி ஆல்ரெடி நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதான், இருந்தாலும் நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். லூமேக்ஸ் பிராண்ட் பார்க்கிங் லைட் அசம்பிளி, இதோட ரேட் 150 ரூபீஸ். இது போன்ற இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் பூவா. இது உங்கள் பூவா ஸ்கர்பி யுவர் சேனல் தமிழ். டாடா பாய், டேக் கேர்.